வணக்கம். மழலைகள் நேர நிகழ்ச்சியோட தான் நாங்க இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு என்னோட கதைக்கிறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கிறேன். அந்த 3 பேர்ல முதலாவதா யார் கதைக்க போறா அப்படின்னு சொன்னா நயனிகா. நயனிகாண்ட அப்பாக்கு என்ன பேர்? அஜந்தன். அம்மாக்கு கயனா. வீட்டை வேற யாரெல்லாம் இருக்கணும் நயனிகா விட்ட? நயனிகா குட்டியும் வேற யார் இருக்கணும்? தங்கச்சியும் இருக்கிறாவோ. தங்கச்சிக்கு என்ன பேர்? கிருத்திகா. பட்டுக்குட்டிக்கு எத்தனை வயசு? 4. கிருத்திகாக்கு 4 வயசு. உங்களுக்கு எத்தனை வயசு? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க நயனிகா? முதலாம் ஆண்டு படிக்கிறீங்களா? 6 வயசு. என்ன பிள்ளைக்கு? சரி பிள்ளை, இந்த ஸ்கூலுக்கு என்ன பேர்? டீச்சருக்கு என்ன பேர்? ஓ, அப்ப உங்களுக்கு 2 டீச்சர் இருக்கணும். 2 டீச்சர்ல எந்த டீச்சர் படிப்பிச்சா பிள்ளைக்கு விருப்பம்? ஓகே. என்னெல்லாம் சொல்லி தந்திருக்கிறா? பாட்டெல்லாம் சொல்லி தரவா டீச்சர்? என்ன பாட்டு சொல்லி தந்தவா பிள்ளைக்கு? ஓகே. வேற என்ன பாட்டு சொல்லி தந்தவா? ஒரு பாட்டு தான் சொல்லி தந்தவாவோ. எனக்கு பாடி காட்டுங்களா இங்கிலீஷ் பாட்டை? பாடுங்க பாப்போம். Lying in the ground, lying in the ground, make up at the smiling, make up at the smiling, pick them up, pick them up. ஓகே. பிள்ளைங்க இங்கிலீஷ் பிடிக்குமா தமிழ் பிடிக்குமா? இங்கிலீஷ் பிடிக்கும். சரி, இப்ப எனக்கு அடுத்தது என்ன சொல்லி காட்ட போறீங்க? கதை. நாங்க கதை கேட்கறதுக்கு முன்னால பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? தோசை. தோசை என்னத்தோட சாப்பிடுவீங்க? சம்பலோட. அப்ப தோசையம்மா தோசை பாட்டு தெரியுமா பிள்ளைக்கு? தெரியுமோ? பாடி காட்டுங்க பாப்போம். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு முருந்த மாவும் கிளம்பி தோசை, அப்பாவுக்கு 4, அண்ணனுக்கு 2, அப்பாவுக்கு 2, தின்னு தின்னு ஆசை, தீபி கட்டா பூசை. ஓகே. பிள்ளை எத்தனை தோசை சாப்பிடுவீங்க? 2. 2 தோசை தான் சாப்பிடுவீங்களோ? எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? 2. எல்லாமே நாங்க 2 2 மட்டும்தான். அப்ப சோறு? சோறு சாப்பிடுவீங்களா சாப்பிடலையா வீட்ட? சாப்பிடுறீங்களோ? என்ன கறியோட சோறு சாப்பிடுவீங்க? உரைப்பு கறி எல்லாம் சாப்பிடுவீங்களா அல்லது உரைப்பு கறி எல்லாம் சாப்பிடுவீங்க? நீங்க அம்மாக்கு என்ன உதவி செய்து கொடுப்பீங்க நயனிகா? குட்டி பொண்ணோ பெரிய பொண்ணோ உங்ககிட்ட நயனிகா? குட்டி பொண்ணோ பெரிய பொண்ணோ? பெரிய பொண்ணு. அப்ப பெரிய பொண்ணு என்ன செய்யணும் அம்மாக்கு? உதவி செய்து கொடுக்கணும். எங்கிட்ட பெரிய பொண்ணு உதவி செய்து கொடுக்குறீங்களே அம்மாக்கு? இல்ல, இன்னும் கொஞ்சம் வளர இருக்கு. என்ன பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்னவா வேற விருப்பம்? டாக்டர் அம்மா. அப்ப டாக்டர் அம்மா ஒரே படிப்புல தான் இருக்கிற. அம்மாக்கெல்லாம் உதவி செய்து கொடுக்குறீல போல. படிப்பீங்களோ வீட்டை? எவ்வளவு நேரம் படிப்பீங்க வீட்டை? ஸ்கூலால வந்து என்ன செய்வீங்க நயனிகா? ஓகே. அதுக்கு பிறகு ஓகே. நித்திர கொண்டா பிறகு ஓகே. ஒலிம்பி தேத்தன் குடிப்பீங்க. அதுக்கு பிறகு யாரோட விளையாடுவீங்க? தங்கச்சியோட. என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? தங்கச்சியோட என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? ஓடி பிடிச்சு விளையாடுவீங்களோ? கண்ணாம்பூச்சி விளையாடுவீங்களோ? என்ன விளையாடுவீங்க? அல்லது போல் அடிச்சு விளையாடுவீங்களோ? என்ன ஓடி பிடிச்சு விளையாடுவீங்க. சரி, பிள்ளைக்கு என்ன விளையாட்டு விளையாடணும்ன்ற ஆசை? ஓடி பிடிச்சு. அப்ப அதால வந்து நாங்க தங்கச்சியோட விளையாடுறோம்.
அப்ப சரி விளையாடி முடிய என்ன செய்வீங்க? இருக்குது இருக்கிறேனா நான் விட்ட கொப்பி எடுத்து படிக்கிறது இல்ல போல எனக்கு அப்படியோ படிக்கணும் படிக்கிறேனா அப்ப எனக்கு சொல்லல. ஆ சரி நாங்க வடிவா படிக்கணுமே என்ன படிச்சா தான் நாங்க டாக்டரா வரலாம். எனக்கு அப்ப என்ன வேலை செய்றேன்? பேனர் டிரைவர் டிரைவர். அம்மா அம்மா பிரவேச பிரதேச சபையில வேலை செய்யலாம். சரி அப்பாக்கு என்னென்ன வாகனம் எல்லாம் ஓட தெரியும்? என்னென்ன வாகனமா? கொழும்பு பேனர் கொழும்புக்கு போறவர். என்னென்ன வாகனம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. பஸ் இருக்குது, கார் இருக்குது, லொரி இருக்குது, வேன் இருக்குது, ஓட்டோ இருக்குது. நிறைய வாகனம் இருக்கு. உங்களோட அப்பாவே எது வாகனம் ஓட தெரியும்? என்னைக்கா சரி அப்ப அங்கெல்லாம் பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கிறேன். அப்ப அந்த வேன்ல கொழும்புக்கு கொழும்புக்கு போயிருக்கிறீங்களா? அங்க போய் என்ன பார்த்திருக்கிறீங்க? என்ன பார்த்த நீங்க கொழும்புல? ம், சரி இப்ப நான் கதையை சொல்லுங்க. நாங்க அப்புறம் கொழும்புல என்ன பார்த்தேன்னு திருப்பி கேட்கிறேன். இப்ப கதை சொல்லுங்க பாப்பா. உருளையாம் ஆமையும் முயலும் ஆமை சொல்லிச்சான் முயல் சொல்லிச்சான் ஒரு ஓட்டப்பட்டி வச்சு பார்ப்போம் ஆமை சொல்லிச்சான் மோமுண்டு முயல் வேகமா போக களைச்சு ஒரு மரத்துக்கு கீழே நிற்கிறையான் ஆமை கப்பை போட்டுதான் அது ஒழும்பிக்கான் போகலாம் ஆமை கப்பை வச்சுக்கன்னு நிக்கிறாராம் ம் முயல் வந்து என்ன செய்தவர்? தோத்துட்டார். என்ன நிறைய கேரட்டை சாப்பிட்டு அவருக்கு அப்படியே தூக்கம் வந்துட்டுதான் அப்படியே மரத்துக்கு கீழவர் நிக்கிறாங்க நல்ல நித்திரையாம் கொரட்டை விட்டு நித்திரை கொண்டுட்டாராம். ஆமா மெது 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 மெதுவா போய் இலக்கை அடைஞ்சிட்டுதாம். நாங்கள் நித்திரையால் எழும்பி பார்க்க ஆமை என்ன செய்யுது? வெற்றி பெற்றுட்டு என்ன இல்ல முயல் பார்த்துருக்கிறீங்களா ஆமை பார்த்துருக்கிறீங்களா? முயல் எங்க பார்த்துறீங்க முயல்? எங்க பார்த்தனீங்க முயல்? உங்களோட வீட்டு ஓடி வர்றதோ? நயனிக்கா வீட்டை ஓடி வருமோ முயல்? முயல் என்ன சாப்பிடும்னு சொல்லுங்க பாப்பா. கரை கேரட் சாப்பிடும். வேற மரக்கறி எல்லாமே சாப்பிடும் சாப்பிடும். என்ன சரி நயனிக்கா வீட்டு என்ன இருக்குது? என்ன மரம் நிற்கும் உங்களோட வீட்டை? தேங்காய் என்ன மரம் மட்டும்தான் வீட்டோட தோட்டம் செய்யறது இல்லை நயனிக்கா வீட்டை. பூங்கட்டு பூங்கண்ட மரம் பூக்கண்டு மரமும் நிக்குது தோட்டமும் இல்ல ஆனா தென்னை மரம் எல்லாம் நிக்குது நயனிக்கா வீட்டை. நான் வந்து எனக்கு இல்லானி தெரிவிங்களோ? எனக்கு பாத்தி சொல்லி சொல்லுங்க. காத்தி சூடி அமர்ந்த தேவன் ஏத்தி ஏத்தி தொழுவோம் ஞான் அரண் செய்ய விரும்ப ஆடுவது சீனான் இயல்வது கரவே ஈவது விழுக்கு உடையாது விளம்பு ஊக்கமது கைவிட எண்ணெழுத்திகளே ஏப்பதிகழ்ச்சி ஐயம் நட்டு ஒப்புற ஒழுக ஓதுவது ஒளியே அவ்வியம் பேசி அக்கம் சுருக்கி கண்டு வந்து சொல்ல நப்போல் வரை தனி நீ நாடு நயம்படாதை இடம்பட இடம்பெற விடுதலை ம் அப்படியே நாங்கள் மறந்து போனோம். நாங்கள் வந்து விளையாடிட்டு வீட்டை இருக்கிறதால வீட்டை கொப்பி எடுத்து படிக்கிற குறைவு நேனிக்கா குட்டி. என்னம்மா சரி இப்ப ஞாபகம் வந்துட்டுதோ? கொழம்புல போய் பிள்ளை என்னெல்லாம் பார்த்த நீங்கள்? ஆ யானை ஓகே புலி ஓகே அப்ப அங்க நீங்க ஆமை பார்க்கலையோ? ஆமையும் நின்று தானே பார்க்கல பிள்ளை. முயலை மட்டும் அதான் அங்கதானே இப்ப முயலும் பார்த்துருக்கிறீங்க போல. அப்படியே நினைக்கா எங்க போயிருக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா. கொழும்புக்கு மட்டும் கொழும்புல கொழும்புக்கும் ஆ ரீச்சாக ஓகே கொழும்புல வந்து நீங்கள் சூக்கு போயிருக்கிறீங்க. மிருக காட்சி சாலை. அங்க வந்து எல்லா மிருகமும் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சுங்க நேனிகா குட்டி. அதுல எது பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு அது பிடிக்கல?
கொழும்பு கொழும்பு ஜூவில் எந்த மிருகம் பிடிச்சிருக்கு? ஜானை யானை பிடிச்சிருக்கு. என்ன பிடிக்கல? ஐயோ, பார்க்கவே அருவருப்பா இருக்குன்னு எதை சொல்லுறீங்க? கரடி என்னம்மா? கரடி கரடி வந்து எங்களுக்கு பிடிக்கல, யானையே நிறைய பிடிச்சிருக்கு. யானைக்கு மேல எல்லாம் ஏறி ஊர்வலம் போயிருக்கிறீங்களோ? இல்ல, கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் நாங்க போவோம். என்ன நேனிக்கா? ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். நேனிக்கா குட்டி எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். அடுத்த கதைக்கிறதுக்கு ரெடியா? தம்பி குட்டி. என்ன பேர்? திமிர மதுமிதன். மதுமிதன் அப்பாக்கு என்ன பேர்? அரவிந்த் அரவிந்தன். இப்படித்தான் நாங்க வீட்டையும் கதைப்போமோ? அரவிந்தன். அம்மா எல்லாம் கூப்பிடுங்க. அம்மா அம்மாண்ட கூப்பிடுறீங்க. ஆ, சரி. என்ன சாப்பிட்டு வந்த நீங்கள் மதுமிதன்? அச்சோ, தோசைய சாப்பிட்டு எங்களுக்கு நித்திர தூங்குது போல. அப்படியோ? ஆ, தோசை என்ன தடவை சாப்பிட்டு நீங்கள்? ஆமா சாம்பாரோட. சரி, ஓகே. மதுமிதன் அம்மாக்கும் அப்பாக்கும் என்ன பேர்? அப்பாவுக்கு அரவிந்தன் அம்மாவுக்கு காஞ்சி வீட்டை வேற யாரெல்லாம் இருக்கணும்? தங்கச்சி ம், நானும் அம்மா சரி. உங்களோட தங்கச்சிக்கு என்ன பேர்? ஜதுமிரா ஜதுமிதா, மதுமிதன். ஜதுமிதாக்கு எத்தனை வயசு? மதுமிதனுக்கு எத்தனை வயசு? ஜதுமிராவுக்கு 3 உங்களுக்கு? 3 3ஆம் ஆண்டு படிக்கிற எங்கிட்ட தம்பி குட்டி 8 வயசு. என்ன? சரி, எந்த ஸ்கூல்? வடலியே சிவபிரகாச வித்தியாசம் டீச்சருக்கு என்ன பேர்? காயா காயத்ரி மிஸ். மதுமிதன். சரி, பிள்ளைக்கு படிச்சு பெரிய ஆளா வந்த அப்புறம் என்ன வர விருப்பம்? பிஹெச்ஏ வரணுமானே அப்படி ஒரு ஆசை. ஆ, சரி. யாரை பார்த்து பிள்ளைக்கு பிஹெச்ஏ வரணும்னு ஆசை? அப்பா என்ன வேலை செய்யறார்? ஹாஸ்பிட்டல்ல என்ன வேலை செய்யறார்? ஓகே. அம்மா? அம்மா வீட்டுல தைக்கிறவா சில நேரம் மேக்கப் செய்ய போறவா சில நேரம் பூச்சி ஓகே. அப்ப அம்மா வந்து நிறைய வேலை பழகி வச்சிருக்கிற மதுமிதன் அம்மா. என்ன ஏதாவது ஒரு வேலையில அப்படியே செய்து கொண்டே இருக்க போறா. ஆனா எங்களுக்கு பிஹெச்ஏ வரணும்னு ஆசை. அந்த ஆசை ஆ, சொல்ல தெரியல, ஆனா நல்ல ஆசை. சரி, வடிவா நீங்க படிக்கணும். என்னப்போ? சரி, ஓகே. பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? பீஸா பிடிக்கும். வீட்டு அம்மாவுக்கு செய்ய தெரியுமா, இல்ல பீஸா வந்து சாப்பிடுறீங்களோ? கடைக்கு வந்து சாப்பிடுறீங்க. அம்மாக்கு இன்னும் செய்ய தெரியாது. நாங்கள் கடை சாப்பாடை தவிர்க்கிறது நல்லது. என்ன? ஏன் நல்லது மதுமிதன்? கடை சாப்பாடு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதோ? ஓ, ஏன் சாப்பிடக்கூடாது? ஓ, நாங்கள் பிஹெச்ஏ வேற இருக்க போறோம். ஆ, அதுதான் எங்களுக்கு நிறைய கடை சாப்பாடு பிடிக்கும் போல. கடையெல்லாம் போய் அழகா செக் பண்ணி துப்புரவா சாப்பாடு குடிக்கணுமோ என்னமோ என்று பாக்குறதுக்காகவே நாங்க பிஹெச்ஏ வர போறோம். என்ன மதுமிதன்? பிஹெச்ஏ என்ன வேலை செய்யறவையால்? கடைகள்ல வந்து சாப்பாடு தரமா இருக்குதோ அப்படி என்று சொல்லி அவை வந்துதான் பாப்பினம். என்ன செக் பண்ணுவினோம், வீட்டுல டெங்கு நிலம்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி வந்து அவையதான் பாப்பினோம். அப்ப நாங்களோட மதுமிதனுக்கு நிறைய கடை சாப்பாடு பிடிக்கும்ன்றதால பிஹெச்ஏன்னு எல்லா கடையும் துப்புரவா இருக்கணும்னு பாப்பீங்களா? என்ன? சரி. சரி, அம்மா சமைக்கிற சாப்பாடுல என்ன சாப்பாடு பிள்ளைய பிடிக்கும்? அச்சோ, அப்ப நான் சொன்னதுதான். என்ன? சரி, நூடுல்ஸுக்கு அம்மா என்னெல்லாம் போடுவா? நூடுல்ஸுக்கு அம்மா என்ன போடுவா? ஓகே. லீட்ஸ் மட்டும்தான் எங்கட கண்ணுக்கு தெரியும் போல. கேரட், உருளைக்கிழங்கு, முட்டை, சிக்கன் ஒன்றும் போட மாட்டா. போடுறவா? சரி, அதால கொஞ்சம் நூடுல்ஸ் சாப்பிடலாம். அதுவும் நிறைய சாப்பிடக்கூடாது. பயறு, கடலை, கவுப்பி, தானிய வகைகளும் இல வகைகளும் நிறைய சாப்பிடணும். என்ன?
அப்பதான் பிள்ளைக்கு படிக்கிறதெல்லாம் ஞாபக சக்தியிலையும் இருக்கும், சுறுசுறுப்பாயும் இருப்பீங்க. சரி, எனக்கு இப்ப என்ன செய்து காட்ட போறீங்க முதல்ல? என்ன பாட்டு? 100 சேம் பீஸா வேணும் சாப்பிட அப்படித்தான் கிடப்பினாங்க. என்ன பாட்டு? சரி பாடு. சின்ன சின்ன பாவை சீருடைய பாவை என்னை தந்த பாவை அன்பு கொண்ட பாவை என்னை போல காலம் இணைந்திரு என்னை போல கையும் இணைந்திருக்கும் பாவை பொட்டு முட்டு பார்ப்பேன் தப்பிட்டு பார்ப்பேன் பூவணிந்து பார்ப்பேன் என் மடியில் இருக்கும் என்னுடனே இரவும் பகலும் என்னுடனே இருக்கும். சரி, பிள்ளை பாவை வச்சிருக்கிறீங்களா? அல்லது தங்கச்சிக்கு தான் பொட்டு வச்சு பூ வச்செல்லாம் பாப்பீங்களா? சரி, தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்பா. உங்களோட தங்கச்சிக்கு நீங்க என்ன செய்வீங்க? சாப்பாடு ஊட்டி விடுவீங்களோ? இல்ல. சரி, பொட்டு வச்சு பவுடர் பூசி அதெல்லாம் செய்வீங்களோ? ஒன்றும் செய்யறீல இந்த அண்ணா. என்ன அப்ப எல்லாமே எங்கட அம்மா தான் செய்யறவா போலட. அப்படியோ? சரி, இனிமேல் தங்கச்சிக்கெல்லாம் செய்யணும் என்ன அண்ணா? சரி, ஓகே. படுத்த என்ன கவிதை சொல்லுங்க. என்ன நாங்கள் மறவாதே கவிதை அப்படியே மறந்து போனோமோ மதுமிதன்? சரி, சொல்லுங்க பாபம் கவிதைய. மறவாதே. கெட்ட குருவை மறவாதே கடவுள் எண்ணம் மறவாதே கெட்ட செயலை மறவாதே உண்மை பேச மறவாதே ஒழுக்கம் என்றும் மறவாதே. ஓகே, நாங்கள் அப்படியே கொஞ்சத்தை மறந்து போனோமே. என்ன மதுமிதன்? மதுமிதனுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? சரி, ஓடி பிடிச்சி யாரோட விளையாடுவீங்க? தங்கச்சியோட. அப்ப உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்களோட ஒன்றுமே விளையாட மாட்டீங்க. ஸ்கூல் போனா அப்படியே படிக்கிறது, அப்படியே படிச்சுட்டு வீட்டை போறது. அப்படியே மதுமிதன்? அப்ப ஸ்கூல்ல என்ன விளையாட்டு விளையாடுவீங்க? ஓகே, வேற? சரி, நீங்க விளையாடி உங்களுக்கு காயம் எதுவும் வந்திருக்கோம்? இல்ல. அப்படியே உங்களோட உடம்புல உங்களுக்கு நல்ல அக்கறை என்ன? சரி, ஓகே. இப்ப எனக்கு அடுத்ததா என்ன சுவை சொல்ல போறீங்களா? சொல்லுங்க பாப்பா. இனிக்கும் இனிக்கும் கரும்பு இனிக்கும் துவர்க்கம் துவர்க்கம் கடுக்காய் துவர்க்கம் உரைக்கும் உரைக்கும் மிளகாய் உரைக்கும் கசக்கும் கசக்கும் பாவற்காய் கசக்கும் புளிக்கும் புளிக்கும் மாங்காய் புளிக்கும். சரி, பழத்துல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கசப்பு பிடிக்குமோ, இனிப்பு பிடிக்குமோ, புளிப்பு பிடிக்குமோ? இனிப்பு தான் பிடிக்கும். சரி, இனிப்புல என்ன பிடிக்கும்? கரும்பு டோப்பி எல்லாமே எங்களுக்கு இனிப்பு. இனிப்பு நிறைய சாப்பிடலாமோ நாங்கள்? இல்ல. அப்ப எல்லாத்தையுமே நாங்க குறைச்சி கொள்ளணும் என்ன? கரும்பு சாப்பிடலாம், டொஃபி எல்லாம் சாப்பிடக்கூடாது நிறைய. மல்லைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். மதுமிதன் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறோம். அடுத்து என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா? அபிநயா நிறைய அபிநயங்கள் எல்லாம் போடுவா போல. டான்ஸ் பிடிக்குமோ உங்ககிட்ட அபிநயா குட்டிக்கு? டான்ஸ் ஆடி இருக்கிறீங்களோ? என்ன பாட்டுகளை டான்ஸ் ஆடுவீங்க? கண்ணுக்குள் பத்தி வச்ச பாட்டு பாடமோ அல்லது பாட்டு பாடுவீங்களோ அல்லது டான்ஸ் பாட்டு தான் ஆடுவீங்களோ? பாட்டும் பாடு. சரி, பாடி காட்டுங்க பாப்போம். வண்ணத்து பூச்சி வண்ணத்து பூச்சி பறக்குது பார் பறக்குது பார் அழகான செட்டை அழகான செட்டை அடிக்குது பார் அடிக்குது பார் பூக்கள் மேலே பூக்கள் மேலே தேனை குடித்தது தேனை குடித்தது
மகிழ்ந்து பற சென்றது பார், மகிழ்ந்து பறந்து சென்றது பார். ஓகே, வண்ணத்து பூச்சி பார்த்துருக்கிறீங்களோ? எங்க பார்த்த நீங்கள்? ஸ்கூல்ல ஸ்கூல்ல, தோட்டத்துல. அப்ப கூட கூட வீட்டுக்கு வாரையிலே வண்ணத்து பூச்சி வாரது. சரி, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு என்ன பேர்? ஜாழ்ப்பாண கல்லூரி. சரி, ஓகே. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? கிரேட் 2. டீச்சருக்கு என்ன பேர்? விவேக நிருபா. சரி, ஓகே. என்னெல்லாம் சொல்லி தந்துருக்குறாங்க உங்களோட டீச்சர்? பாட்டுகள் சொல்லி தந்திருக்காங்க. என்னென்ன பாட்டுகள் சொல்லி தந்துருக்குறாங்க? வண்ணத்து பூச்சி சொல்லி தந்தாங்க. வேற என்ன பாட்டு? நிலா பாட்டு. ஓகே. யானை வருது யானை வருது. சரி, ஓகே. இப்ப கண்ணுக்குள் பொத்தி வச்சு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க தானே? எங்க ஆடி இருக்கிறீங்க? மடத்தி பிள்ளையார் கோயில். ஓ, மடத்து பிள்ளையார் கோயில்ல வந்து ஆடி இருக்கிறீங்க டான்ஸ். டான்ஸுக்கெல்லாம் போறீங்களோ? என்ன பேர் உங்களோட டான்ஸ் டீச்சருக்கு? மகாதி. சரி, ஓகே. அப்ப நிறைய பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடணும். என்ன வர விருப்பம் பிள்ளைக்கு? டீச்சர். என்ன டீச்சரா வரணும்? சயின்ஸ் டீச்சர். சயின்ஸ் டீச்சர். அப்ப நாங்க வடிவெல்லாம் படிக்கணும், வீட்டெல்லாம் கண்டுபிடிப்பீங்களோ? என்னத்தை கண்டுபிடிப்பீங்க? தம்பி சிப்பி எல்லாம் பிள்ளைக்கு தம்பி இருக்குதோ? சரி, என்ன பேர் தம்பிக்கு? ஹரிஹரன். ஹரிஹரன். சரி, அப்பாக்கு என்ன பேர்? சுகந்தகுமார். அம்மாக்கு? தரிசி. வீட்டை பேர் தம்பியும் நீங்களும் அம்மாவும் அப்பாவும் தான். அப்ப தம்பி அண்ணா. அண்ணாவும் இருக்கு. அண்ணாக்கு என்ன பேர்? அச்சுதன். அச்சுதன். சரி, உங்களோட அம்மா என்ன வேலை செய்யறா? பிஎஸ்ஓசியில வேலை செய்யறா. அப்பா? அப்பா டீச்சர். டீச்சர். எந்த ஸ்கூல்ல படிப்பிக்கிறார்? அப்ப அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கிறீங்களே? இல்ல, அப்ப எங்க தூரத்துல படிப்பிக்கிறாரு போல. அப்படியோ? சரி, ஓகே. இப்ப நாங்க வளர்ந்தா அப்புறம் போவோம். என்ன பாடம் படிப்பிக்கிறார் அப்பா? மேத்ஸ். அப்ப நாங்கள் சயின்ஸ் டீச்சரா வரணும்டா ஆசை. ஆ, சரி, ஓகே. இப்ப எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? பாட்டு பாடியாச்சு. போயம் சொல்லுவோமே, சொல்லுங்க பாப்பா. Good morning, all of you. I am going to recite the poem, The Clock. There is a neat little clock in the schoolroom. It stands and it points to the time with its two little hands. And may we, like the clock, keep our face clean and bright, with hand ever ready to do what is right. Thank you. ஓகே. என் பாடமாக்கி நீங்கள் போயம் ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு சொல்றதுக்கு. சரி, என்னெல்லாம் அப்படி பாடமாக்குவீங்க உங்களுக்கு? என்ன பாடமாக நிறைய பிடிக்கும் பிள்ளைக்கு? பாட்டு. பாட்டு. சரி, என்ன பாட்டு பாடமாக்கி இருக்கிறீங்க? ஓகே. எனக்கு இப்ப யானை வருது பாட்டு பாடி காட்டுறீங்களா? பாடுங்க பாப்பா. யானை வருது பார்க்க வாருங்கோ, ஆடி அசைந்து யானை வருது பார்க்க வாருங்கோ, கழுத்து மணியை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, நீண்ட தண்டத்தோடு இது பார்க்க வாருங்கோ. ஓகே. நாங்க யானை பார்த்துருக்கிறோமா? எங்க பார்த்துறீங்க? ஜூவுக்கு போயிருக்கிறீங்க. சரி, வேற எங்க போயிருக்கிறீங்க கொழும்புல? ஜூக்கு மட்டும். ஓகே, ரீச்சாக போயிருக்கிறீங்க. ஜூக்கு மட்டுமா போனீங்க கொழும்புல? அப்ப பதுளைக்கு போனீங்க. பதுளையில யார் இருக்கிறது பிள்ளைக்கு? சரி, ஓகே. யார் கூட்டிட்டு போனது பிள்ளைய? அப்பாவும் அம்மாவும். சரி, பதுளையில என்ன பார்த்து நீங்க போய்? குரங்கு பார்த்தேன். ஓகே. யாழ்ப்பாணத்துல இல்லாத குரங்கு பதுளையில இருக்குதோ? ஆ, செஸ் போட்டிக்கு போயிட்டு அப்படியே குரங்கையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்படியோ? சரி, ஓகே. பிள்ளை வந்து அடுத்தது எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க? இங்கிலீஷ் பாட்டு பாடுவோமோ? பாடுங்க பாப்பா. என்ன என்ன பாட்டு சொல்லுவோம்? நிறைய பாட்டு எனக்கு பாடமே. அப்படியோ? எந்த பாட்டு பிள்ளைக்கு பிடிக்கும்? சரி, பாடுங்க. 1 little, 2 little, 3 little fingers, 4 little, 5
little 6 little fingers, 7 little 8, 9 little fingers, 10 little fingers in my hands. ஓகே, உங்களோட கையில எத்தனை விரல் இருக்கு? 10 10 விரல் இருக்கு. கால்ல 10 10. சரி, ஓகே. எல்லாம் உறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியுமா அழகா? ஆ, யார் சொல்லித் தரது பிள்ளைக்கு? teacher. டீச்சர். எல்லாமே டீச்சர். அப்ப அப்பா ஒன்றும் சொல்லித் தர இல்லையோ? அப்பா வெளிநாட்டுல, அப்பா தானே டீச்சர் என்ன நீங்களே? அது இங்க வேலை செய்துட்டு வெளிநாட்டுக்கு விசா கிடைச்சு அச்சோ, வெளிநாட்டுக்கு விசா கிடைச்சு போயிட்டாரு அப்பா. உங்களுக்கு கவலை இல்லையாப்பா போனது? நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். நீங்களும் போய் ஒரு கட்டி பார்த்துட்டு வந்தாச்சு. அங்க நிக்கல. அந்த 9 வருஷம் 9 வருஷம் நின்றுட்டு வந்த நீங்களோ? சரி, எந்த நாடப்பா? லண்டன். லண்டன். சரி, பிள்ளைக்கு லண்டன் பிடிச்சிருக்குதோ இலங்கை பிடிச்சிருக்குதோ? லண்டன். அப்படின்னு வந்த நீங்கள்? ஆ, ஏன் வந்த நீங்கள்? சரி, நாங்க அப்ப டக்குன்னு படிச்சு சயின்ஸ் டீச்சர் ஆகி போவோமே என்ன லண்டனுக்கு. ஓகே, சரி. அப்பா நிறைய மிஸ் பண்ணுவீங்க போல அப்படியோ? அப்பாவுக்கு விசா கிடைச்சிட்டு அப்பா வருவேன். அப்பா வேற எப்ப வேறப்பா? தம்பியின் பர்த்டே. தம்பியின் பர்த்டேக்கு அப்பா வேற வந்தோன்னே அப்படியே அப்பா இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கணுமே என்ன விடாமல். என்ன? சரி, ஓகே. மழலைகள் நேர நிகழ்ச்சி விடாதான் நாங்க இணைந்திருக்கிறோம். அபிநயா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன். இன்னைக்கு வந்து 3 குட்டீஸும் எங்களோட அழகா கதைச்சிருக்கணும். 3 பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து டான் டிவி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.